ஒன்று யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக உலகிற்கு வந்தார். உலகிலுள்ள ஒவ்வொருவரும் இயேசு எதற்காக வந்தார் என்பதை சிந்தித்து பார்த்தால் நலமாயிருக்கும். இயேசு சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைக்கிறவர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையை காண்பார்கள். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு இயேசுவின் சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்ததினால் எப்போதும் ஜெபிக்கிறவராகவும் அப்போஸ்தலர்களிலே பிரதான அப்போஸ்தலன் என்னும் பெயரையும் பெற்றார். இயேசு சவுலை அழைத்தார். அதற்கு பிறகு அவன் பவுல் என்று அழைக்கப்பட்டான். அவன் இயேசுவை மேன்மைப்படுத்தி அவரே உலக இரட்சகர் என்று அறிவித்தான். இவ்வுலகின் மேன்மை எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்றான். பிற்காலத்தில் அவனால் பெரிய எழுப்புதல் வந்ததை காண முடிகிறது. மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு என் ஜீவன் என்பதையும் அறிக்கையிட்டான். இயேசு உங்கள் வாழ்வில் அதிசயம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இன்றே அவரை நோக்கி பாருங்கள். உலகமே அதிசயிக்கும் வகையில் அவர் உங்களை உயர்த்துவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். Thanks for watching. Like, share, subscribe.